சிவபெருமானுக்கு விநாயகர், முருகன், ஐயப்பன் அப்படிங்கிற 3 ஆண் குழந்தைகள் இருப்பது போல சுந்தரி, ஜோதி, வாசி அப்படிங்கிற 3 பெண் குழந்தைகள் இருக்கு. இதுல சுந்தரி அப்படிங்கிறவங்க பார்வதிக்கும் சிவனுக்கும் சேர்ந்து பிறந்தவங்க. பார்வதி நீண்ட நாட்களாக எனக்கு பெண் குழந்தையே இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கும்போது இந்த அழகான சுந்தரி பிறந்திருக்காங்க. இன்னைக்கு காளி தெய்வமா வணங்குறது இந்த சுந்தரி தான் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்குங்க. அதுக்கப்புறம் ஜோதி அப்படிங்கிறவங்க பிறந்திருக்காங்க. இவங்க சிவபெருமானுடைய ஒளி வட்டத்திலிருந்து பிறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் இல்ல, இவங்க பார்வதியுடைய நெற்றி ஒளியிலிருந்து பிறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குங்க. மூன்றாவதாக வாசி அப்படிங்கிறவங்க பிறந்திருக்காங்க. இவங்க பாம்பு தெய்வம் அப்படிங்கிற எல்லா விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். கத்ரு அப்படிங்கிற பாம்பு கடவுள் சிலையா இருக்கும்போது சிவபெருமானுடைய விந்தானப்பட்டு அதன் மூலம் சுந்தரி பிறந்திருக்காங்க. இவங்க பார்வதியுடைய மகள் கிடையாது, சிவபெருமானுக்கு மட்டும்தான் மகள். தேவர்கள் எல்லாம் பார்க்காடல கடையும் போது விஷத்தை அருந்திய சிவபெருமான்